இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். அதில் இருக்கிற அத்தனை வசனங்களிலும் ஒரு 7-8 காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நம்மோடு கூட சொல்லுகிறார். இது ஆவியானவர் கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தை. சரியா? ஆவியானவர் இதில் ஒரு 7-8 காரியம் எழுதி வச்சுருக்கார். ஒவ்வொன்றா நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாம் கலந்து இருக்கும். வரிசைப்படுத்தி முடிந்தால் வரிசைப்படுத்தி, இல்லாவிட்டால் ஆண்டவர் இதில் எல்லா காரியத்தையும் நம்ம ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, இந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் கொரிந்தியருக்காக மட்டும் இல்லை, நமக்கு சேர்த்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த வசனம் சொல்லுது. இப்போ இந்த கொரிந்தியர்லேருந்து அதிகாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த 1 கொரிந்தியரில் என்ன பவுல் சொல்லுகிறார் அப்படிங்கிறத. 1ஆம் அதிகாரத்தில் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியிருப்பார். வேத வசனத்தை ஒவ்வொன்றா வாசிக்கலாம். முதலாவது 1வது அதிகாரம் 27ஆம் வசனமும் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ முதலாவது இந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனும் தேவனுக்கு முன்னாடி பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒருவரும் தேவனுக்கு முன்னாடி பெருமை பாராட்ட, ஏன் அப்படின்னா பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் 100க்கு 100 நான் சரியான நபர் அப்படின்னு சொல்லி உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உலகத்தில் 100க்கு 100 சரியான, ஏன்னா சரியா புரியுதுங்களா? அப்போது எல்லாத்துலேயும் 100க்கு 100 நான் கரெக்டானவன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம 100க்கு 100 கரெக்டானவங்க, அதாவது கர்த்தருக்குள்ள வைங்களேன். இது உலகத்தில் உலக அழகு, பணம், ஆரோக்கியம் எதுலேயும் வச்சுக்கோங்களேன், எல்லாமே அவங்க கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, கிறிஸ்துக்குள்ளே பாருங்கள். கிறிஸ்துக்குள்ளே இப்போ நான் குறைபாடு 2லேயும் நான் கரெக்டாக இருக்கிறேன், குறைபாடே என்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ அதனால தான் ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, மாம்சமான யாரும் தேவனுக்கு முன்னாடி பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டணும்னா யாரை பெருமை பாராட்டணும்? அந்த கடைசி வசனம் சொல்லுது, மேன்மைப்படுத்த வேண்டுமானால் கர்த்தரை மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறோமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? வாயினால் அறிக்கை செய்யணும். சரியா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, நான் எதுவுமே இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வாயினால் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். துதிச்சுக்கிட்டே இருந்தால் தான் சாத்தான் தோற்கடிக்கப்படுவான், மாம்சம் தோற்கடிக்கப்படும், தேவன் என்ன செய்வார், மகிமைப்படுவார். அல்லேலூயா. இப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன சொல்லுது, அவருடைய பாதரட்சின் வாரை அவுக்கவோ சுமக்கவோ எனக்கு என்ன இல்லை சொல்றாரு, அவர் பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா. அப்படி தன்னை என்ன செய்யற, ஏன்னா அந்த மாதிரி போகும்போது தான் மாம்சம் அடிபடும். மாம்ச பெருமைகள் என்ன செய்யும், அடிபட்டு போயிடும். ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்தப்படும். நம்ம யாரை உயர்த்துறோமோ அது நம்மளை என்ன செய்யும், ஆளுகை செய்யும். நமக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குது, அதை நம்ம உயர்த்தணும்னா அது நம்மளை என்ன செய்யும், ஆளுகை செய்யும். நம்ம ஆண்டவர் உயர்த்தினா அவர் நம்மளை என்ன செய்வார், கிருபையை உயர்த்தினா அது ஆளுகை செய்யும். அபிஷேகத்தை உயர்த்தினா அது என்ன செய்யும், ஆளுகை செய்யும். நம்ம எதை உயர்த்துகிறோமோ, எதை பெரிதாய் நினைக்கிறோமோ அது நம்மளை என்ன செய்யும், ஆளுகை செய்யும். நேரடியாக சாத்தா ஆளுகை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுக்கு பிடிக்காத எதை நாம் பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறோமோ அது நம்மளை என்ன செய்யும், அதுக்கு பின்னால் இருந்து சாத்தான் அதை வச்சு என்ன செய்வான், ஆளுகை செய்வான். அதனால தான் முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியரில் சொல்லும்போது, நீங்கள் யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது. உங்களை குறித்தோ யாரை குறித்தோ என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. தேவனை மட்டும்தான் என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. அப்படி ஒரு கேள்வி என்னன்னா, அப்படி நீங்கள் தான் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம யாருமே ஒன்றுமே இல்லை, ஏசப்பா தான் பெரிய ஆள் அப்படின்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம இன்றைக்கு அவரை கனப்படுத்துகிறோமா? கேள்வி. ஆண்டவரை உண்மையாகவே ஏசப்பா விட நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, ஏசப்பா எதிர்பார்க்குற மாதிரி அவரை நாம் கனப்படுத்துகிறோமா? இங்கே கவனிங்க, கனப்படுத்துகிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம அவரை நான் ஏசப்பா இருக்குதா, அவர் எதிர்பார்க்குற வேத வாசிப்பு இருக்குதா, தியானம் இருக்குதா, பயம் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம அவரை கனப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அவர் அதை செய்யலாட்டா
நம்ம கனப்படுத்தலை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி பெருமை என்ன செய்கிறோம்? நம்மை நாமே பெருமை காட்டிக்கொள்கிறோம். கர்த்தரை என்ன செய்யலை? மகிமைப்படுத்தவில்லை. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், மேன்மை பாராட்டவன் யாராவ? கர்த்தரை மகிமை பாராட்டு. அப்படி மேன்மை பாராட்டுறதுக்கு அடையாளம் நம்மகிட்ட என்ன செய்யணும்? வேணும். சரியா? 2வது காரியம், 1 அதிகாரம் 2வது வசனம், தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எழுதுகிறார். என்ன செய்யணும்? எங்கும் தொழுது கொள்ளுகிற. 2வது பகுதி என்னன்னா, தொழுது கொள்ள வேண்டும். முதலாவது மேன்மை பாராட்டக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திட்டா அடுத்து என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தி அவர் விரும்புகிறபடி ஆராதனை செய்யணும். ஏசப்பா சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருன்னார். பிதாவை எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், பெரிய பிள்ளைகளாக, வாலிபர்களாக இருந்தாலும் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்கணும். சில வீடியோக்களை பாருங்கள், நிறையா வீடியோக்கள்லாம் வந்திருக்கு. கும்பிட்டுக்கணும். நம்ம சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிற சபையாக இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கொரிந்தியரை பார்த்து, எங்கும் தொழுது நல்லா அதை ஆராதிக்கிறீங்க, தொழுது கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ தொழுது கொள்ளுகிறவரால் இருக்கிறோமா? ஆராதிக்கிறவங்களா இருக்கிறோமா? 100வது சங்கீதத்தில் சொல்லியிருக்குது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்க. ஆராதனை செய்கிறோமா? மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும், ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். சபை கூடி வருதலை சிலர் விட்டுறாங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க? விடாதீங்க. இப்படியெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்குது. அந்த என்ன செய்கிறான்? ஒரு 3 மணி நேரம், அதிகபட்சம் ரொம்ப நேரம் இல்லை வைங்களேன். ரொம்ப நேரம்னா 3 மணி நேரம் தான், ஏன்னா அது 2.5 மணி நேரம் தான். இதை கூட நம்ம கொடுக்க முடியாட்டா எப்படி? பிசாசு என்ன செய்கிறான்? இந்த நேரங்களை சாப்பிட வச்சு இந்த நேரத்தை ஆண்டவருக்கு எதிரியாக மாற்றி விடுகிறான். தயவாக ஆண்டவரை என்ன செய்யுங்க? நான் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், கைதட்டணும், பாடணும். முதல் பகுதி ஆராதனை பகுதி, அது முக்கியமானது. 2வது கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நம்ம எங்கே வேணாலும் பிரசங்கத்தை கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆராதனை, நேரடியாக ஆராதனை முதல் பகுதியில் என்ன செய்யணும்? கலந்து கொண்டு நல்ல மனவிட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம அல்லேலூயா. அதனால் எங்கும் தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் என்ன செய்கிறாராம்? சொல்லுகிறாராம். அதனால வசனம் சொல்லுது பாருங்கள். இந்த தொழுது கொள்ளுகிறதுனால வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. உபாகமோ 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. உபாகமோ 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? இப்போ நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அவர் சொல்றார், இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலை குறித்து மேன்மையாக சொல்லுகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை யாரெல்லாம் ஆராதிக்கிறோமோ, யாரெல்லாம் தொழுது கொள்கிறோமோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாம் பெரிய ஒரு ஜாதி அல்லது தேவனை சமீபமாய் பெற்ற ஒரு ஜாதி. தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? சமீபமாக என்ன செய்கிறார்? புதிய ஏற்பாட்டில் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறார். 2-3 பேர் நாமத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே என்ன செஞ்சிருந்தேன்? வந்துருதேங்கிறார். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷுவாங்க 15வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென், அல்லேலூயா. யாரு பயப்படாமல் இருக்க முடியும்? இதெல்லாம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் போயாச்சுன்னா அட்டி தட்டி பூரா நொறுக்கி எடுத்துக்கிட்டே இருப்பார். அது அந்த கைவிடப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது. வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்னு நினச்சிங்களா? வெயில் இப்போ இருக்கிற இதை எதுவுமே இருக்காது. வெயில் கொல்லும், வானத்தில் அந்த அக்கினி விழுகும், பூமி அதிர்ச்சி வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், தாறுமாறான தீமைகள். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லார், முதல்ல என்ன செஞ்சிரு? ரெடி ஆகிக்கோ, ரகசியவரில் வந்துரு. நீ ரத்த சாட்சி, அதை கைவிடப்பட்டால் ரத்த சாட்சி அதில் வரணும். அதில் நமக்கு ரத்த சாட்சி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். இந்த போதனையை தான் பிசாசு போதிக்கக்கூடாதபடி என்ன செய்கிறான்? நிறைய சபைகளை என்ன செய்கிறான்? என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த ரகசிய வரிகை குறித்தோ, வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுறது குறித்தோ போதனைகள்லாம் குறைஞ்சே போச்சு. நீ அதை தருவதை இனத்தையாவது ஒன்று சொல்லி மக்களை என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே அந்த போதனை எல்லா சபையிலும் இப்போ பரவிருச்சு. அந்த வியாதி வந்துருச்சு. தயவுசெய்து ரகசிய வரிக்கு போகணும். இப்போ நீங்கள் வேலை செய்யுங்க, உங்கள் கையை ஆசீர்வதிக்கட்டும், நல்லா சம்பாதிங்க, நல்லா இருங்க, வேண்டான்னு சொல்லலை.
ஆனால் அதே நேரத்தில் ரகசிய வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆராதிக்கணும். ஆராதித்து அவரை தொழுது கொண்டு அவர் நமக்கு சமீபமாக என்ன செய்யணும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் 12, 13 இந்த 2 வசனம் வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 13, 12, 13. யூதன் என்னும் கிரேக்கன் என்னும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இப்போ தேவனை தொழுது கொண்டால் அவர் அவங்களுக்கு அவங்கள வெறுமையாக அனுப்புறதில்லை. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அனுப்புகிறார். தேவன் சமீபமாக இருக்க செய்கிறார். தேவனை ஆராதிக்கிறதுனால அவர்களுக்கு எல்லா நன்மையினால என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் என்ன செய்வான்? அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுனால, ஆராதிக்கிறதுனால நமக்கு ஒரு தீமையும் இல்லை, குறைவும் கிடையாது. அதனால வரக்கூடிய நன்மை, தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ரெண்டாவது, அதன் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவனை என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள். 3வது காரியம் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் 5ஆம் வசனம். இதில் ஒரு முக்கியமான காரியம். எல்லா உபதேசத்திலும் 3வது என்ன சொல்கிறாருன்னா, உபதேசத்தில் வளரணும். இன்னைக்கு சபையினுடைய உபதேசம், அடிப்படையான உபதேசம் ஏதாவது நமக்கு தெரியுமா? அஸ்திபார உபதேசம் எத்தனை பேர் தெரியும்? அஸ்திபார உபதேசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் பிற்கதிலும் செபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. இப்போ எல்லாம் படித்தவங்க படிக்காத எல்லா விசுவாசிகளுக்கும் அஸ்திபார உபதேசம் அப்படின்றது எங்கே இருக்குது தெரியுங்களா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம். இந்த 1, 2 வசனம் வாசிங்க. எபிரேயர் 6. இதுதான் அஸ்திபார உபதேசம். சரிங்களா? வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1. மூல உபதேசம், அதான் மூல அஸ்திபாரம். வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அடுத்து தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஸ்நானம்னா 2 ஸ்நானம் இருக்குது. ஞான ஸ்நானமும் அபிஷேகம் சொன்னார்ல, ஜலத்தினாலும் ஆவினால ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். கைகளை வைக்கிறது, பிரதிஷ்டை, உயிர்த்தெழுதல், ரகசியம், நித்திய கேட்டுக்கோங்க. எத்தனை பாயிண்ட் இருக்கு? 6 காரியம் இருக்குதா? தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் முதல்ல என்னது? நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய 6 காரியம். இந்த 6 அஸ்திபார உபதேசம் நமக்கு எப்பயும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு விசுவாசி இந்த அஸ்திபார உபதேசத்தை எல்லாரும் என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். முதலாவது மனம் திரும்பணும், விசுவாசத்தில் தான் எல்லாமே பைபிள் சொல்லி. விசுவாசித்தால் நீ என்ன செய்வ? ரோமர் 10:10 சொல்லியிருக்கோம், உன் தேவனாய கர்த்தருடைய வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் உயிர்த்தெழுந்தார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சரியா? அப்போது விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது தான் அது. 3வது ஸ்நானங்கள், அபிஷேகம் பெறணும், மாம்சம் ஞானசன் எடுக்கணும். 4வது கைகளை வைக்குதல். இது பிரதிஷ்டை. பிரதிஷ்டை என்பது ஒழுங்கு. நான் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சில விஷயங்களை நித்திய நியாயத்திற்கு. சரி, அடுத்து கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையில் என்ன இருக்கணும்? ஏசப்பா வருகைக்கு முன்னாடி நான் மரித்தா நான் பரலோகத்துக்கு என்ன செய்வேன்? எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கடைசியாக நித்திய நியாயத்தீர்ப்பு. இதெல்லாம் நமக்கு அஸ்திபாரம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அந்த அஸ்திபார உபதேசத்தை மறுபடியும் அவர்களுக்கு யாவப்படுத்துகிறார் அப்போஸ்தலன் பவுல். ஏன்னா இந்த எல்லா உபதேசத்திலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? வளர்ந்துருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. படித்தவங்க படியாதவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. என்னென்னது? முதலாவது மனம் திரும்புதல் குறித்து பவுல் சொல்கிறார். இதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? வளர்ந்துருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலும் வளரணும். சரி, 4வது பாயிண்ட்டுக்கு என்ன போவோம்? 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 14ஆம் வசனமும், 10லேருந்து 14 வரைக்கும். 10ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும். சரி,
சீர் பொருந்தணும். இப்போ நாலாவது சொல்லுகிறார், இந்த சபையில் ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா பிரிவினை இருக்குது அப்படிங்கிறது. என்ன சொல்லுங்கள்? பிரிவினை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மக்களாக இருக்க பிரச்சனை இல்லை. நிறையா மக்கள் வரும்போது சில பிரிவினைகளை என்ன செய்யும்? பிசாசு கொண்டு வருவான். அதை வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை அழித்து விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிவினை எப்படி வருதுன்னா நிறைய விதத்தில் வருது. இந்த பிரிவினைக்கு மூல பாஷையில் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு துணி கிழிந்து விட்டால் அதை மறுபடியும் இருக்கிறது போல் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ரெண்டாவது, ஒரு மண் பாத்திரத்தை உடைச்சிட்டா திரும்பவும் அதே பழைய நிலைமைக்கு என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. ஆனால் கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் இரக்கம் செய்வார். நம்மை பழைய விசுவாசி நல்ல ஆரம்பத்தில் இருந்தது போல் நம்மளை கொண்டு வருவார். ஊழியக்காரனை என்னை கொண்டு வருவார், நம்ம எல்லாரையும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அவரால் எல்லாமே முடியும். ஆனால் பிரிவினை வரக்கூடாது. 3 பிரிவினை சொல்கிறேன். 1, நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நல்லா சொல்லுங்கள். நமக்கும் தேவனுக்கும் என்ன செய்யக்கூடாது? பிரிவினை வரக்கூடாது. இதை உருவாக்குறது யாருன்னா தெரியுமில்ல, சாத்தான் தான் உருவாக்குவான். ரெண்டாவது, ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கு என்ன செய்யக்கூடாது? பிரிவினை வந்துவிட. நியாயம் இல்லாமல் கோவிக்கக்கூடாது. நியாயத்தோடு நீங்கள் கோவிக்கலாம், தப்பே கிடையாது. நியாயமாக யாருக்குனாலும் கோவிச்சு, நியாயம் இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது? கோவித்து விடக்கூடாது. இது பிரிவினை. 3வது, சக விசுவாசிகளுக்குள்ள ஒரு பிரிவினை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படி இந்த பிரிவினை இல்லாமல், அதே போல் குடும்பத்தில் சொல்கிறேன், குடும்பத்தில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிக்க வந்திருக்காரா? இல்லை. எனக்கு தான் என்ன செஞ்சார்? வந்தார். இப்படிலாம் என்ன செய்யுது? நகைச்சுவையாக நடக்குது. நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை வந்துவிடக்கூடாது. நமக்கும் ஊழியருக்கும் சபைக்கும் பிரிவினை வந்துவிடக்கூடாது. நமக்கும் சக விசுவாசிகளுக்கு பிரிவினை வந்துடக்கூடாது. நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் பிரிவினை வந்துடக்கூடாது. அப்படி நம்ம பிரிவினை இல்லாமல், ஏன்னா இதனுடைய மூல மொழிபெயர்ப்பில் என்னென்னா, பிரிவினை அப்படின்னா இப்படி போயிடுச்சுன்னா திரும்ப ஒட்ட வைப்பது முடியாத காரியம். அப்படி ஒட்ட வச்சாலும் நல்லா இருக்குமா? கிழிஞ்சி போனதை மறுபடியும் தச்சு பாருங்கள், அந்த பழைய நிலைமை என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் தேவன் அதை மாற்றுகிறார். ஆனால் நமக்கு முடிந்த வரைக்கும், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்ன செய்யக்கூடாது? வராமல் ஒரு பாடல் இருக்குல்ல, எனக்கும் உமக்கும் இடையில் எதாவது வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாரா? கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரான். ஆண்டவரே இரக்கம் செய்ய முடியாது. சோதரான். உம்மையும் எங்களை விட்டு பிரிக்கக்கூடிய எல்லாம் எரிந்து அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். சோதரன். சரி, அப்போ இந்த சபையில் என்னதான் பிரிவினை வந்துச்சுன்னா ஒரு காரியம் சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, சிலர் என்ன சொல்கிறாங்க? நான் பவுலை சேர்ந்தவன், சிலர் நான் அப்போலோவை சேர்ந்தவன், சிலர் நான் கேபானா பேதுருவை சேர்ந்தவன், சிலர் சொன்னாங்க ஏசப்பாவை சேர்ந்தவங்க. சபையில் நிறைய சபைகள் இப்படி குழப்பம் இருக்குதா? அப்படின்னா இருக்குது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் குழப்பம் பண்ணாதீங்க. எப்போ நாங்கள் ஊழியக்காரங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா, நான் ஒரு வேலை செஞ்சுருப்பேன், அப்போல்லாம் ஒரு வேலை செஞ்சுருப்பார், கேபா ஒரு வேலை செஞ்சுருப்பாரப்பா. இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். உங்களுக்கும் தேவனுக்கும் சரியான உறவு என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த குலவேகல் அப்படிங்கிறது நம்ம போட்டு கொடுக்கல. குழப்பங்கள் அழிந்து போகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு குறையவே கூடாது. அதே மாதிரி ஊழியக்காரங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ பிள்ளை போணுச்சு, ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏசப்பா ஒரு தீமையும் என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஏசப்பா ஒரு தீமையும் வரக்கூடாது. நீங்கள் யார் எங்கே போனாலும் என்கிட்ட ஒரு வாரம் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஜோ பண்ணிகிட்டே ஏசப்பா அவங்களுக்கு எந்த தீங்கும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்படி நம்முடைய இருதயத்தினுடைய அந்த வாஞ்சை அப்படி அந்த ஆண்டவர் அந்த இருதயத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்போது நமக்கும் ஊழியக்காரங்களுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அதே போல் சக விசுவாசி, இப்படி நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா அந்த சபையை பிசாசு தோற்கடிக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம அல்லேலூயா. அடுத்த பகுதி போவோம். 1 அதிகாரம் 7ஆம் வசனம். இதில் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். வாசிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அடுத்து வரங்கள்ல குறையக்கூடாது. இதில் இந்த பைபிளில் 9 வரங்களை குறித்து இந்த கொரிந்தியரில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அது வாசிங்களா 12ஆம் அதிகாரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். 9 வரங்கள் என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாசம் வரம், குணமாக்குற வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம், ஆவியை பகுத்தறிதல், பற்பல பாஷை பேசல், பாஷை வியாக்கியானம் பண்ணுது. இந்த தீர்க்க தரிசனம் எத்தனாவது இடத்துல வருதுன்னா 6வது இடத்துல வருது.
ஏன்னா இன்றைக்கி தீர்க்க தரிசனம் மேலிடத்துல வந்துருச்சு. யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அவன் பெரிய ஊழியக்காரனை பார்க்குறாங்க. ஆனால் ஞானத்தை போதிக்கிற அறிவுணர்த்தர் வசனமாய் வரம் என்ன செய்யுது? அங்கே முதல் இடத்துல இருக்குது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த வரங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றா அடுத்த ஆவியானவர் என்ன விரும்புவார்னா வரங்களை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எதுக்காக வரங்களை கொடுக்குறாருன்னா நமக்கு பிரயோஜனம், மற்றவங்களை கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்காக அந்த வரங்களை கொடுக்குறார். அந்த வரங்களுக்காக ஜெபம் ஆண்டவரே எனக்கு எந்த வரத்தை கொடுக்க விரும்புகிறீங்களோ கொடுங்க. இப்போ நம்ம சில வரங்களை விரும்புவோம், அந்த வரங்களை கொடுங்க. அதே மாதிரி என்ன செய்யுங்க? நீங்கள் விரும்புகிற வரத்தை எனக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. அந்த வரங்களை வைத்து, வரங்கள் சொன்னால் நான் ஒன்று சொல்ல தெரியுமா? இந்த சம்பாத்திய மாதிரி வைங்களேன். வரங்களை ஆண்டவர் கொடுக்குறது நோக்கம், அதை வைத்து கொண்டு ஏதாவது என்ன செய்யணும்? எனக்கு பிரயோஜனம், ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அந்த வரங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே அந்த வரங்களினால், அவர் சொல்றாரு பவுல், வரங்களினால் நீங்கள் நிரப்பப்படணும். அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த குறையும் இருக்கக்கூடாது. வரங்களினால் நிரப்பப்படணும். அதனால தான் 9 வரங்களை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற. சரி, இன்னொரு வரங்கள் இருக்குது இல்லையா? ரோமர் 1:10 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லார் பாருங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க விரும்புகிறேன். அந்த வசனம் வாசிங்க. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினால். பாருங்க, பவுல் வர்றங்கிறாரு. எதுக்கு வராரு? உங்களுக்கு சில வரங்களை என்ன செய்யணும்? நான் கொடுக்க விரும்புகிறேன். அவர் கையில் இல்லை, ஆனால் ஆண்டவரிடத்துல வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு இந்த வரங்களை என்ன செய்யுங்க? கொடுங்க ஏசப்பா. அல்லேலூயா. அப்போ இந்த வரங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? எந்த வரங்கள் எதற்குன்னா சிறப்படுவதற்கு. அல்லேலூயா. சிறப்பட, அப்புறம் பயன்பட, அதன் மூலமாக தேவனுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க. என்ன லாபம்? ஆத்துமா ஆதாயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆத்துமக்கள் அதை இந்த வரங்களுக்காக பிரயாசப்படுங்க. அபிஷேகத்துக்காக பிரயாசப்படுங்க, வரங்களுக்காக பிரயாசப்படுங்க. கடைசியாக சொல்கிறாரு 1:8 நீங்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாதான்? குற்றம் சாட்டப்படக்கூடாது. என்ன பைபிளில் பாருங்கள், சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டினான். எங்கே இருக்குது தெரியுங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ அவன் எங்க இருக்கிறான்? சாத்தாம்பே எங்கே இருக்கான்? பரலோகத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். பரலோகத்தில்னா சிங்காசனத்தில் இல்லை, ஆண்டருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? குற்றம் சுமத்துவதற்குன்னு. சகரியா 3:1 வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். சகரியா 3 மல்கியாவுக்கு முன்னாடி உள்ள புத்தகம். சகரியா 3:1 பிரதான ஆசாரியனை காண்பித்தார். காண்பித்தார். பாருங்க, எங்க நிற்கிறான் சாத்தான்? அந்த ஊழியக்காரர், அந்த பிரதான ஆசாரியனுக்கு வலது பக்கத்தில் நின்றுக்கிறான். எதுக்கு? குற்றம் சாட்ட. என்ன குற்றம் அங்கே நடந்துச்சுன்னா, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்னாடி நின்னான். பார்த்தீங்களா? பிரதான ஊழியக்காரன், பிரதான நபர், இவன் போய் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருக்கலாமா? அப்படி என்ன செஞ்சிட்டாரு? அடுத்த நிமிஷமே அவன் ட்ரெஸ்ஸை மாற்றி அவனை புது ட்ரெஸ்ஸை மாட்டினார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம எவ்வளோதான் குறைவுல வந்தாலும் சாத்தாம்பே கையில் என்ன செய்யலை? ஒப்பு கொடுக்கல. இல்லை, என் பிள்ளைடா, அவன் என்ன செய்தாலும் என் பிள்ளை, நான் என்ன செய்கிறேன்? இப்பயே மாற்றுகிறேன். அல்லேலூயா. ஒருத்தனை அப்படி ட்ரெஸ்ஸை புதுசாக போட்டு அவனை புதுசாக்கிட்டாரு. சாத்தானால் குற்றம் சொல்ல முடியல. ஏசாயா 6 ஆண்டவரே, ஐயோ நான் உண்மை பார்த்துட்டேனே, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் சொன்ன உடனே அக்னியை கொண்டு வந்து உதட்ட வச்சு உன் அக்கிரமம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அப்போ நம்மகிட்ட குற்றங்கள் குறைகள் வரக்கூடாது. தப்பி தவறி வந்தால் உடனே சிவம் பண்ணிடணும். ஆண்டவரே, ட்ரெஸ்ஸு அழுக்கா, ஆவிக்குரிய ட்ரெஸ் அழுக்கா, ட்ரெஸ்ஸை புதுசாக்குங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரீரம் குற்றமாயிருச்சா, உங்கள் அக்னி வச்சு என்ன செய்யும்? அதனால தான் அக்னி அபிஷேகம் புலம்புறோம். அதை வச்சு என்ன செய்ய? நிரப்புங்க. அதெல்லாம் என்னை விட்டு அழிஞ்சு போட்டோம். அப்போ நாம் குற்றம் சாட்டப்படக்கூடாது. 2 இடத்துல. எங்கெங்க? சாத்தானுக்கு முன்னாடி, அப்புறம் நியாய தீர்ப்புல அங்கே போயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா. கடைசியாக 1:9 சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எப்படி இருங்க?
ஐக்கியமாக இருங்க. எப்படி இருங்க சொல்லுங்கள்? ஐக்கியமாக இருங்க. நீங்கள் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமாக என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நல்ல உறவு இருக்கணும். அதில் நம்ம ஜெபம், பைபிள், உபவாசம், ஆராதனை, அபிஷேகம், பல காரணம் இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். யோவான் 1 யோவானில் சொல்லுவார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன இயேசுவோடும் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி யாரோட ஐக்கியமாக இருக்கிறோம்? தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோன்னா அவருக்கு அடுத்த காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவரோட ஐக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இல்லாட்டா அடையாளம் இல்லை. சரியா? கடைசியாக சொல்கிறாரு, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பைத்தியம். ரட்சிக்கப்படுற நமக்கு தேவைப்படும். என்ன சிலுவை பற்றி உபதேசம்? சிலுவையில் ஒரு சில உபதேசம் சொன்னார்ல, தெரியுமா? முதல் உபதேசம் என்ன சிலுவையில்? மன்னிப்பு. நம்ம மன்னிக்கணும், மற்றவங்க நம்மளை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நீங்கள் மன்னிக்காவிட்டால் நாளை என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறார். மன்னிக்க முடியாத நபர்கள் இருப்பாங்க, அவங்களே என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறாரு. நான் சிலுவைப்பட்டேன்னா அந்த ஏசப்பா சொன்ன 7 வார்த்தையை மட்டும் இல்லை, நிறைய சத்தியங்கள் என்ன செய்யுது இருக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் அப்படின்னால கடினமான உபதேசம் சொல்லுங்கள். என்ன உபதேசம்? கடினமான உபதேசம். கடினமான உபதேசம். ஏசப்பா பேசும்போது கூட 7 வார்த்தை பேசினார், அதுவே ரொம்ப கடினமானது தான். என்ன மன்னிக்கிறது, பரலோக நம்பிக்கை இருக்கிறது, அன்புள்ளவங்களாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டோடைய வேதனையை அறியணும். அவர் தாகமாக இருக்கிற. இன்றைக்கி ஏசப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஏதாவது நமக்கு தெரியுமா? அவர் நம்மகிட்ட சந்தோஷமாக வர்றாரா, வேதனையோடு வர்றாரா, நமக்கு தெரிஞ்சிருக்கா? என்னைக்காவது தெரிஞ்சிருக்கிறோமா? அந்த மனசு நம்மகிட்ட என்ன செய்யணும்? நான் தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அங்கே பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேலில் வாசித்தீங்கன்னா தாவீது சொல்லுவான், பெத்லெஹேமில் இருக்கிற ஒரு தண்ணீர் மேலே எனக்கு அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த தண்ணி ஆசைம்மா. 3 பேர் துணிஞ்சு போவாங்க. ஏன்னா பெத்லெஹேமில் பெலிசியர் பாளையம் இறங்கியிருப்பாங்க. இந்த 3 பேர் போயிட்டு உயிரோடு திரும்ப வர்றது கூடாத காரியம். ஆனால் போவாங்க. கர்த்தரவங்களை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டுடைய தாகத்தை தீர்க்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அவருடைய வேதனையை நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம வாட்டில் வர்ற நம்ம வாட்டில் போகிற மாதிரி இருந்தால் அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்வார்? வேதனைப்படும். எத்தனையோ பேர் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கனே, எனக்காக என்ன செய்கிற? ஷோவ் பண்ணுறியா? ஆராதிக்கிறியா? ஆத்மாதயம் செய்கிறியா? கண்ணீர் வடிக்கிறியா? தனியாக உட்காந்து அடி. ஆனால் அழுகுங்க. உங்கள் குடும்பத்துக்கு அழுகுங்க, உறவினருக்கு, நண்பர்களுக்கு அழுகுங்க. எப்படியாவது ஒரு ஆத்மாதயம் என்ன செய்யட்டும்? நடக்கட்டும். இந்த உபதேசம் தான் கடினமான உபதேசம். உலகத்தில் இருக்கிற இப்போ இந்த வாலிப பிள்ளைங்க இருக்காங்க, வாலிபர்களும் உலகத்தில் எல்லோரும் வாலிபர் இருக்காங்க, ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஜாலியாக இருக்க முடியுமா? நம்மளை பார்த்து பைத்தியம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் வசனம் சொல்லுது. சிலுவை பற்றிய உபதேசம் எப்படிப்பட்டது? பைத்தியமா. உலகத்தலை போல் வாழ முடியாது. ஆனால் இதில் நம்ம போகும்போது நமக்கு ஒரு மேன்மை காத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வசனங்களின்படி என்னை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதில் சொல்லப்பட்டது முதலாவது தேவனை மகிமைப்படுத்தணும். நான் தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. சரியா? அப்படியே ஆண்டவரை நம்ம உயர்த்திக்கிட்டே இருக்கணும். பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. முதல் வாங்க. ரெண்டாவது என்னென்னா தொழுது கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது எல்லா உபதேசத்தையும் தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையான அஸ்திபான எல்லா உபதேசத்தை. நாலாவது பிரிவினை இருக்கக்கூடாது. நமக்கு தேவனுக்கு தயவு செய்து பிரிவினை வந்துடக்கூடாது. ஏசப்பா எனக்கும் உமக்கு எந்த ஒரு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்போ ஆதாமுக்கு ஒரு பிரிவினை வந்துச்சு, அவனால் ஒன்றும் செய்ய முடியல. பரிசுத்த தேவன் பார்த்தார், அவரே மனிதனாய் பிறந்துட்டார். இப்போ அவர் சிலுவையின் மூலமாக அந்த ஐக்கியத்தை உண்டாக்கிட்டார். சரியா? அது மாதிரி நாலாவது சோதரம். ஐந்தாவது என்னென்னா சோதரம் வரங்களினாலே கர்த்தர் நம்ம என்ன செய்யட்டும்? நிரப்பட்டும். அடுத்து நம்ம குற்றவாளியாக ஆயிடக்கூடாது. சாத்தாமே நம்மளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்படா. ஆனால் ஒரு நாள் அவனை தள்ளப்பட்டு போனான், கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நல்ல ஒரு ஐக்கியமாக என்ன செய்யணும்? இருக்கும். பழுதில்லாத கபடமில்லாத ஒரு ஐக்கியமாக இருக்கணும். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் ஐக்கியமாக இருந்தார். அப்போஸ்தலரோடு சீசர்களோடு நல்ல ஐக்கியமாக இருந்தாங்க. நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு முதலாவது நல்ல ஐக்கியமாக இருங்க. கடைசியாக சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அந்த உபதேசம் நம்மை கொண்டு போய் பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிறது. உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க பைத்தியக்காரங்க எப்போ பார்த்தா, ஆனால் நம்ம பைத்தியக்காரங்க தான்.
பைத்தியக்காரங்க தான். ஆனால் ஒரு நாள் இந்த பைத்தியக்காரங்க பரலோகத்தில் போய் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கும்போது இந்த உலகம் சொல்லும், ஐயோ அவங்கள நம்ம பைத்தியக்காரன் சொன்னோம், நம்ம தான் இன்னைக்கு பைத்தியக்காரன் சொல்லி. ஆகவே கர்த்தாவே உம்முடைய கருத்தில் வருகிறோம். எல்லாம் முடிந்த முழங்கால் போட்டுக்கிட்டீங்களா? முழங்கால் போட்டு அதில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரை முதலாவது மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது எந்த வரங்களும் ரெண்டாவது என்ன செய்யுங்க, ஏசப்பா என்னை வந்து சாத்தான் என்ன செய்யக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. குற்றம் சாட்டுறதுக்கு பைபிள் 2-3 இடத்துல பார்க்குறோம். இரவும் பகலும் குற்றம் சாட்டுறானா? எப்படி? இரவும் பகலும் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த சபிக்கப்பட்ட ஏசப்பட்ட காலால் நசுக்கப்பட்ட அந்த பிசாசு அவன் குற்றம் சொல்லாதபடிக்கு நம்மளை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ அது நம்ம ட்ரெஸ்ஸில் லேசாக கரைப்பட்டுருக்கான். அவன் சொல்கிறான் அழுக்கு வஸ்திரம் இருந்துச்சு, உடனே குற்றம் சாட்டுறதுக்கு நிற்கிறான். கர்த்தர் அவன் தலையை நசுக்குவாராக. அல்லேலூயா. சோதரன் சோதரன் சோதரன். அதனால் ஏசப்பா சாத்தாமே என்ன செய்யக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. என்ன அப்படி நம்மளை கர்த்தர் மாற்றுவாராக, கண்டிப்பாக மாற்றுவாராக. அதுக்கப்புறம் வரங்களிலே நம்ம குறையக்கூடாது. வரங்களிலே குறையக்கூடாது. ஏசப்பட்ட சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு உம்முடைய வரங்கள் வேணும், வரங்கள் வேணும், வரங்கள் வேணும், வரங்கள் வேணும். நான் எந்த வரத்திலையும் குறையக்கூடாது. எனக்கு அபிஷேகம் அப்புறம் வரங்கள். சொல்லுங்க, அபிஷேகம் வரங்கள், அபிஷேகம் வரங்கள், அபிஷேகம் வரங்கள். 9 வரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, எத்தனை வரனாலும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, உங்களுக்கு சில வரங்களை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவரல்ல, அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்களுக்கு சில வரங்களை கொடுக்க நீங்க ஸ்திரப்படணும். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். வாலி பிள்ளைங்க, வாலி பசங்க முழங்கால் போடுங்க, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. ஆண்டவரே சோத்திரம். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே வரங்களினால் என்னை நிரப்பும், வரங்களினால் நிரப்பும். அல்லேலூயா. வரங்களை கொடுத்து வாழ்வை அடிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து அழிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ. நல்ல கையை தட்டி ஆண்டவரே சோத்ரா சோத்ரா சோத்ரா. என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவரே.